என்னம்மா சொல்ல போற? சீக்கிரமா சொல்லு. இசை, எனக்கு எதுவுமே புரியலம்மா. நீ சொல்ல வரத புரியுற மாதிரி சொல்லு, சரியா? சீக்கிரம். அத்தை, நான்- ஆஹா, இல்ல 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 இல்ல. இசை, நான் தான் அத்தை கிட்ட சொல்லுவேன். ம், ஸ்ரீஜாவா? ஆமா அசோக். ஸ்ரீஜா, நீ எதுக்கு இவ்ளோ அவசரமா வர? நீ என்ன சொல்ல போற? அது அத்தை, அது வந்து இசையோட 3வது மாசம் ஃபங்க்ஷனை இவ்ளோ கிராண்டா வச்சிருக்கீங்கல்ல, அப்போ 5வது மாசம் 7வது மாசம் ஃபங்க்ஷன் எல்லாம் எவ்ளோ கிராண்டா பண்ண மாட்டீங்க? அத நினைச்சுதான் இசை இமோஷனல் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே இசை? ஐயோ, என்ன நடந்துச்சு? திடீர்னு இவ ஏன் அந்தர் பல்ட்டி அடிக்கிறா? ஒண்ணும் புரியலையே. அம்மா, அம்மா அத்தை, அத சொல்லதான் நான் உங்களை கூப்பிட்டேன். நல்ல பொண்ணுமா. இத சொல்றதுக்கா இவ்ளோ நேரம் தயங்குன? நீ எங்க மருமக. உனக்கு செலவு பண்ணாம வேற யாருக்கு நாங்க செலவு பண்ண போறோம்? என்னம்மா பொண்ணு நீ? இத சொல்றதுக்காகவா இவ்வளவு தயங்குன? முதல்ல நீ உட்காரு. சீக்கிரம் விசேஷத்தை ஆரம்பிக்கணும். உட்காரு. ஐயா, அம்மா, நீங்க பூஜை சரிங்க. ஆரம்பிங்க. ஓ மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். போதுமா? நீ சொன்ன மாதிரி அத்தை கிட்ட பேசிட்ட. ப்ளீஸ், அவர் எதுவும் பண்ணிராத. உங்க அப்பாவை ஒண்ணுமே பண்ணாம இருக்கணும்னா வர்ஷினி அங்க வீட்டுக்கு வரணும். அவ வந்தா உங்க அப்பாவை நான் எதுவுமே பண்ண மாட்டேன். புரியுதா? ஆ, சொல்றேன். நான் வர்ஷினி இப்பவே வர சொல்றேன். நீ என் அப்பாவை ஒண்ணும் பண்ணிராத ப்ளீஸ். சொல்லுங்க மேடம். ஹலோ, முதல்ல அந்த வர்ஷினியை ரிலீஸ் பண்ணி என் வீட்டுக்கு கொண்டு வந்து விடுங்க. கொஞ்சம் சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க. சரிங்க மேடம், உடனே கூட்டிட்டு வரோம். ஏய் மேடம் ஃபோன் பண்ணாங்க. இவங்களை வீட்லயே விட சொல்லி. ஓகேண்ணே, ஓகே. விஷால், நீ சொன்ன மாதிரியே வர்ஷினியை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லிட்டேன். அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. தயவு செஞ்சு எங்க அப்பாவை ஒண்ணும் பண்ணிடாத ப்ளீஸ். பரவாயில்ல ஸ்ரீஜா, பரவாயில்ல. உனக்கும் ஒருத்தர் மேல இவ்ளோ பாசம் இருக்குன்னு நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். விஷால், நீ முதல்ல அங்க இருந்து வெளியில வா. ஏய், என்ன எனக்கு இந்த ஆர்டர் போடுற வேலை எல்லாம் நீ வச்சுக்காத. வர்ஷினி வீட்டுக்கு வந்து சேர்ந்ததும் இசை எனக்கு கால் பண்ணட்டும். அவ போன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதோ உன் பாசமுள்ள அப்பாவை என்ன பண்ணலாம் நான் யோசிக்கிறேன். அது வரைக்கும் நீ பொறுமையா வெயிட் பண்ணு. விஷால், நீ சொன்ன மாதிரி அந்த வர்ஷினியை நான் விட்டுட்டேன்ல, அப்புறம் எதுக்கு நீ இன்னும் அங்கேயே இருக்கிற? ப்ளீஸ் விஷால், எங்க அப்பாவை விட்டுடு ப்ளீஸ். உங்க அப்பா உயிருக்கு ஒரு ஆபத்துன்னு அப்படியே பதறல ஸ்ரீஜா. ஏய், உனக்கு இருக்கிற அதே பாசமும் வலியும் தான் மத்தவங்களுக்கு இருக்கும். அதே உனக்கு தோண மாட்டேங்குது.